அழகாக இருக்கும் இந்த நகரம்தான் ஹஸ்தினாபுரம். ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது பார்ப்போம் வாங்க. 10 மற்றும் 18 நாள் சண்டைக்கு நாள் வைத்த பாண்டவர்களும் கௌரவர்களும் 16வது நாள் சண்டையில் யாருக்கு வெற்றி தோல்வி என்று தெரியாமல் அமைதியாக இருந்தார் ஹஸ்தினாபுரத்தின் வேந்தன் துரியோதனன். யாருக்கு வெற்றி தோல்வி என்பது தூதுவர்கள் ஓடி வந்து மன்னரிடத்தில் தெரிவித்தனர். மகாராஜா 16ஆம் நாள் போரில் நம்ம குலகுரு துரோணாச்சாரியர் இறந்துட்டாருங்க. குலகுரு என்று பாராமல் மடித்து விட்டார்களே, என்ன செய்வது? இருந்தாலும் என்னுடைய மந்திரி அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. காவலர்கள் ஓடிச் சென்று மந்திரியிடத்தில் சொன்னனர். மந்திரி அரசவை வந்தார். அரசர் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார். வணக்கம் மகாராஜா, என்னை ஏன் வரவைத்தீர்கள்? வாருங்கள் மந்திரி. நடந்த 16ஆம் நாள் யுத்தத்திலே குலகுரு என்று பாராமல் அந்த பாண்டவர்கள் மடித்து விட்டார்கள். ஆகையால் நீ சென்று என் அண்ணன் கர்ணனை அழைத்து வா. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. மகாராஜா வார்த்தை கேட்டு வேக வேகமாக ஹஸ்தினாபுரத்தை விட்டு அங்கு தேசம் சென்றார் மந்திரி. கோட்டை வாயற்படியில் வந்து நின்றார். அரசவையில் மந்திரியை வர சொன்னார். கர்ண மகாராஜன் அரசவைக்கு வந்தார். வணக்கம் மகாராஜா. வாருங்கள் மந்திரி. அங்கு தேசத்தை நாடி வந்த காரணம் என்ன? உங்களை துரியோதன மகாராஜா அழைத்து வரச் சொன்னார். அப்படியே ஆகட்டும், புறப்படலாம் வாருங்கள் என்று இருவரும் கிளம்பினர். இரவு நேரம் ஆகிவிட்டது. இன்னும் கர்ணனை காணவில்லை என்று துரியோதனன் அமைதியாக அந்த புறத்தில் நின்று கொண்டிருந்தான். கர்ணன் வந்துவிட்டதை அறிந்த துரியோதனன் அரண்மனை உள்ளே சென்றான். நண்பா துரியோதனா, நடந்ததை அனைத்தும் நான் கேள்விப்பட்டேன். யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். எனக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்து அனுப்பினால் அந்த அர்ஜுனனை வென்று விடுவேன். அப்படியே சென்று வாருங்கள் அண்ணா, வெற்றியுடன் வாருங்கள். துரியோதனிடத்தில் விடை பெற்று கொண்டு கர்ணன் வேகமாக தேரில் ஏறி பொன்மாலை அரண்மனைக்கு சென்றான். அப்பொழுது பொன்மாலை உறங்கிக் கொண்டிருந்தாள். கர்ணன் சிம்மாசனத்தில் அமர்ந்து பொன்மாலையை வரவேற்றான். பெண்ணே, நாளை 17ஆம் நாள் யுத்தத்திற்கு நான் செல்ல வேண்டும். அப்படியே சென்று வாருங்கள் சாமி. வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது, சென்று வாருங்கள். கலங்கிக் கொண்டே பொன்மாலை உரைக்க மறுபக்கம் அர்ஜுனன் கண்ணனை காணச் சென்றான். அர்ஜுனன் தேடி வர கண்ணன் நதியோரம் வந்தார். இந்த உலகினில் எவன் ஒருவன் மண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்படுகின்றானோ அவன் கடைசியில் மண்ணுக்கே உரமாக மாறுகிறான். வா பார்த்திவா, எதற்காக என்னை காண வேக வேகமாக ஓடி வந்தாய்? ஏதும் தெரியாதது போல் பேசுகிறீர்கள். பார்த்திவா, நீ ஏன் இவ்வளவு அவசரமாக வந்திருக்கிறாய்? கர்ணனை கொல்ல வேண்டும், புறப்படுங்கள் போகலாம். இருவரும் கிளம்பினர். பிறகு கர்ணன் ரணகல பூமிக்கு வந்தான். மாமா, அந்த கர்ணன் எங்கே இருக்கின்றானோ அந்த திசையாக நம்முடைய ரதத்தை செலுத்துங்கள் என்று அர்ஜுனன் கூறினார். அப்படியே ஆகட்டும் பார்த்திபா. இருவரும் கடுமையாக போரிட்டு கொண்டிருந்தனர். ஒவ்வொருக்கொருவர் நிகரில்லாமல் சண்டை செய்தனர். கர்ணன் ஒருபுறம் தேரில் ஏறி சென்று வேகமாக அசுரர்களை
பாழத் தொடங்கினான். என்று அர்ஜுனன் பானங்களை கொள்வான். கர்ணன் மறுபுறம் ரதசாரதியிடம் மறுபுறம் தேரை மழை எப்படி பொழுதோ அதுபோல் இருவரும் பானங்களை மாறி மாறி விட்டனர். பானம் மழையாக போகிறது. பானங்கள் ஒன்றோடு ஒன்று வேகமாக சீறிக்கொண்டு மோதியது. கர்ணன் தேர் வேகமாக ஓடிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பள்ளத்தில் தேர் சக்கரம் புதைந்து விட்டது. கர்ணன் தன்னுடைய ஆயுதங்களை வைத்துவிட்டு தேர் சக்கரத்தை தூக்கினான். அப்போது கிருஷ்ணர், இதுதான் சமயம் பார்ப்பான், உன் கரத்தில் இருக்கும் காண்டி பட்டால் கர்ணன் சிரசத்துக்குள் கர்ணன் மடிந்து விடுவார் என்று கிருஷ்ணர் கூறினார். அப்படியே பானங்களை பொய்கிறேன் மாமா. பானங்களை விடத் தொடங்கினான் அர்ஜுனன். சீறிக்கொண்டு கர்ணன் இருக்கும் திசையை நோக்கி சென்றது. கடைசியாக கர்ணனுடைய சிரசில் பானம் பட்டு மண்ணில் சாய்ந்தான் கர்ணன். உயிர் பிரியாமல் தேர் சக்கரத்திலே சாய்ந்து விட்டான். ஒரு அர்ஜுனா, கர்ணன் மீது விடும் பானங்களை நிறுத்தி அவன் செய்த புண்ணியம் அவனை காத்து வருகிறது. நான் சென்று அவன் புண்ணியத்தை தானமாக பெற்று வருகிறேன் என்று கிருஷ்ணர் தேரை விட்டு இறங்கிச் சென்றார். கர்ணன் இருக்கும் திசையை நோக்கிச் சென்றார். கர்ணனிடத்திலே தானங்களை பெற்றுக்கொண்டு கர்ணனுக்கு வரமளித்தார். கடைசியில் இந்த செய்தி பொன்மாலைக்கும் துரியோதனனுக்கும் மற்றும் தன்னுடைய தாய் குந்திக்கும் தெரிய வந்தது. இத்துடன் 17ஆம் நாள் போர் முடிவடைகிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.